சீரியஸ்லி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து லைஃப் வந்து எவ்வளோ ஐம் சாரி லைஃப் எவ்வளோ 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 லைஃப். ஏன்னா அதில் வரிஸ் அவ்வளோ இருக்கு, டெர்மாயில்ஸ் அவ்வளோ இருக்கு, வண்டர்ஸ் அவ்வளோ இருக்கு, மாவலஸான விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. நம்மளை வந்து ஒரு குரூவல்சம், ஒரு கிரேவியார்ட் ரேஞ்சு கொண்டு போகிற விஷயங்கள் நடக்குது. தெர் ஆர் so many intricacies in life. சாரி, வீட்டில் வந்துட்டு அங்கே டிவி ஓடிட்டுருக்கு, எக்ஸ்கியூஸ், நைட் நேரம். ஸோ அவங்க கோச்சிங்கில் இருக்கட்டும், நம்ம இது பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மொமெண்ட், இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு தலைவன் இருந்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் தலைவன் தான். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு அதாவது என்னன்னா, இவனோட இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரில் மாதிரி இருக்கிற இந்த இது மட்டும்தான் அங்கே நான் அதுக்கு காமிச்சேன்ல மேலே. இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருந்தாப்புல எனக்கு ஒரு செகண்ட் நான் சொல்லியிருக்கேன், அந்த பட்டர்ஃப்ளை சம்ஹவ் ஹி ஆர் ஷீ த டார்லிங் வந்து எனக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்டில் ஸ்டேட்டில் இருந்தாப்புல தலைவன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஹானஸ்ட்லி நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும், நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனாலேயே அச்சு மாட்டிக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தா எறும்பு அதுன்ற மாதிரி. அதெல்லாம் நான் நோட் பண்ணான்னு தெரியல. உஃப், சரி, மேபி சில டைம்ஸ் துடிச்சிட்டு இருப்பாப்புல இப்போ ஃபூ அப்படின்னு பார்த்தா வந்துட்டு பொதக்கட்டின்ட்டு தலைவன் கீழே விழுந்துட்டான். ஐயோ, பார்த்தா வந்து தலைவன் தவறிட்டாப்புல, இறந்துட்டாப்புல. நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், நான் நமக்கு அம்மா எலிங்க எலி சாமி ஐயோ வந்துட்டு ரக்குன்னு ஊடுறாப்புல. ஆத்தாடியாத்தா சவா. இப்போ நம்ம இல்லைன்னா வீட்டுக்குள்ள வருவோம். சவா, அது வீட்டுக்குள்ள வர்றது பிரச்சனை இல்லைங்க, எங்கேயாவது போய் அடைஞ்சு பார்ப்பல. அப்புறம் அதை வந்து முடியலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு டிவியில் காட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீடு அப்படியே வந்துட்டு அப்படியே தொட்டா தூசியே வராத அளவுக்கு பார்த்தா அவ்வளோ ரம்யமாக அவங்கவுங்களுக்கு நான் அவங்க வீடு வச்சுட்டு. சரி, ஓகே. ஆக்சுவலி கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து 2ஆம் நாள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவரத்தில் மூமெண்ட் பற்றி ஒரு ஒரு மாலை ஆடுறது, பூமாலை பூமாலை ஆடுறது, அப்புறம் குட்டி ஒரு இன்செக்ட் தலைவன் வந்து குடுக்குடுன்னு போகிறது, அந்த மாதிரி ஒரு சில இதை பற்றி இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பல இது நேச்சரோடது, நம்மளை வந்து சொக்க வச்சதை, சொக்கத்தை ஜுவல்லரி சொக்க வைக்க ஜுவல்லரிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஐயோ, நான் இதான் சொல்லலை. உண்மையிலே நம்மளை வந்து ஒரு ரம்மியமான ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிற விஷயங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து இது பண்ணுறோம். சில டைம்ஸ் வில் ஹாவ் அ லாங் டே, சில டைம்ஸ் நமக்கு தோணும் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு அது ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அது யார் என்னென்னலாம் நான் சொல்லலை. என்னோடய ஒரு கனெக்ட் ஒருத்தவங்களுக்கு ஒருத்திக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவள் ஒர்க் பண்ணுற ஸ்பாட்டில், நான் அவங்கன்னு சொல்லலை, இதான் நான் மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கனெக்டும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஐ நீட் நாட் பி ஆர்டிஃபிஷியல் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி பப்ளிக் பிளாட்ஃபார்ம். ஓகே, she knew who I am and how I treat her and how much I love her and adore her and respect her for her lovely personality. So அவங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த பக்கி வந்து எப்படின்னா வந்துட்டு இவ்வளோ டார்லிங் ஹியூமன் தான். ஸோ ஒர்க் ஸ்பாட்டில் இவளுக்கு பெருசாக வந்து அதர் சைடு இன்னொரு ஹியூமன் அவருக்கு எப்படி அம்மா எத்த அமுக்க இருக்கு பாருங்க. இந்த அதர் சைடு தம்பி உள்ளே வந்துடாத, இப்போ நான் பாருங்க தள்ளி விட்டேன், என்னை வீட்டுக்குள்ள வந்து கடிச்சாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இப்படி ஒரு டெட் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி அவன் மேலே தீராத லவ்னா லவ், உங்கள் வீட்டு லவ் எங்கள் வீட்டு லவ்ங்கிற மாதிரி இருப்பான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எப்படின்னா இவன் அண்ணனாக தான் நினச்சாங்க உண்மையிலே. ஸோ அவருக்கும் அப்போ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சாங்கன்னா எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அப்படி இல்லை, போக 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 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்பவ் இவளுடைய நேச்சர் வச்சு அவருக்கு பிடிச்சிச்சு. அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. அஃப்கோர்ஸ் அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவரோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், இது ஒரு அபேண்டன் பண்ண ஒரு இது. ஸோ பேரண்டல் லவ்லாம் கிடைக்கல, ஹோமில் வளர்ந்தாரு, ஆல் தோஸ் திங்ஸ் புரியுது. பட் ஸ்டில் என்னன்னா நம்ம லைஃப்பில் நிறையா நேரங்களில் இவங்க ஒருத்தவங்க இருந்துட்டா என் வாழ்க்கை நல்லாயிடும். என் மொத்த லைஃப் ஸ்கோவே இவங்க ஒருத்தவங்க மட்டும் தூக்கி நான் அப்படியே தூக்கி கொடுக்குறேன். என்னோட லைஃபோட மூமெண்ட் மொத்தத்தையும் ஒருத்தவங்ககிட்ட அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படிங்கும் போது அங்கே வருது மச்சான் வரா எனக்குங்கிற மாதிரி. இப்போ என்ன இது வந்து என்ன ஒரு பீரியடாக அப்படி பண்ணிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இவனும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காப்புலங்க. நிறையா சைல்டுஹுட்டில் அப்யூஸு, அதுக்கப்புறம் தெரிஞ்ச வயசுலேயுமே அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல. சாரி, அப்பாவோட வாய்ஸ் கேட்டுச்சு. அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவனுக்கு எப்படின்னா டப்புன்னு வந்துட்டு ப்ளஸ் இன்னொன்று மாதாஜி பித்தாஜி பாருங்க அவங்க பாட்டுக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ சரி ஓகே. இவனுக்கு எப்படின்னா யாரையுமே டப்புன்னு வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தான். ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் நடக்குது அவங்களாம் அன்பில் தான் இது பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எமோஷனலாக சரி, ஃபிசிக்கலாக சரி, ஒரு பார்டர் கிராசிங்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம விலகி போவோம். பட் இவன் விலகி போனாலும் அவங்க ஒரு ஃபார்மில் வந்து மறுபடியும் இது பண்ணும்போது ஒரு அன்பில் ஒரு சூதிங்காக இருக்கும் போது அது வேறு மாதிரி டேர்ன் அவுட் ஆகிடுது. ஸோ இப்போ என்னன்னா அவர் லைஃபையே வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 10 டேப்லெட் ஏதோ எடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாப்புல, ஐசியூவில் இருந்தாப்புல. ஷீ வென்ட் த்ரூ ஸோ மச் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ மச். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா லவ் எல்லாம் ஓகே தான். பிகாஸ் எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து நிறையா யோசிப்பீங்க. ஸோ நான் இதில் இது அப்படி இப்படிலாம் இது பண்ண வரல. பட் ஆனால் வந்து எப்படின்னா இதில் கோ பாருங்கள், அந்த மூமெண்ட், அந்த லைஃப் மூமெண்ட்டை பற்றி இது பண்ணலாம். சும்மா மூமெண்ட் பற்றி ஒரு சிலது அப்படி நேச்சரில் ரசித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் அதை இது பண்ணோம். சீரியஸ்லி இப்படி நான் ஒரு ஹியூமன் வந்து அவர் லைஃபையே இப்படி எண்ட் பண்ணிவிட்டு, அதுவும் வந்து நான் வந்து அவன் மறுபடியும் என்கிட்ட அதான் இது பண்ணுறாப்புல, இது லவ்வாடி, இது லவ்வா அப்படின்னு அவன் மறுபடியும் ஷீ குடன்ட் பேர் லைக் சும்மாவே அவளுக்கு வந்து எப்படின்னா அம்மாவை அந்த மாதிரி சத்தம் போடுற அதெல்லாம் வேற உரிமையோட, அவங்க அம்மா நம்ம அம்மா உரிமையோட. பட் ஆனால் மற்றவங்கள வந்து தனக்கு கேர் கொடுக்குறவங்கள வந்து நம்ம வந்து வாண்டடாக போய் இது பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ளஸ் ஹீ இஸ் ஆல்சோ கோ த்ரூயிங் மெனி திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க மட்டும்தான் கூட இருக்கவங்களா, இவங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், இவங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து இந்த ஒரு 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 அட்மோஸ்ட் ஒரு மரண வழி சிச்சுவேஷனை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சுற்றி இருக்கிறவங்க கார்னர் பண்ணுறது. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ்ங்கிற பேரில் உங்களையும் சாவடிச்சுட்டு சுற்றி இருக்கவங்களே தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் எங்கள் கருத்துக்கு அந்த சாமிக்கெலாம் வரல. பட் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கொடுத்துரும் பண்ணிட்டு எல்லாரும் தான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் தான் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ யோசிக்கும் போது
அந்த லைஃபோட அடித்தளம் பார்த்தீங்களா, எல்லாமே அந்த 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 எமோஷன் சர்க்குலேட் பண்ணி எவ்வளோ எனக்கு அன்பு கிடைச்சிடாதா, இவங்க வந்து என் லைஃப் மாறிடாதான்னு நினச்சி தான் அந்த ப்ரோ இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாரு. பட் அவர் லைஃபே முடிக்கணும் போகிற சுச்சுவேஷன் வந்து என்னென்னா, அதுக்கு வெறுமனை இவன் மட்டும், இந்த ஹியூமன் இவங்க மட்டும், இந்த மேன் மட்டும், இந்த பர்சன் மட்டும் காரணம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஹிஸ் ஐடியாலஜி ஆன் லவ், ஹிஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஹிஸ் சைல்ட்ஹுட், ஹிஸ் கரண்ட் பர்சனாலிட்டி, த அதர் ஹியூமன்ஸ், அவங்களுடைய தாக்கம் இவர் மேலே, ஒவ்வொருத்தருடைய லைஃப், ஒவ்வொருத்தருடைய மூமெண்ட், ஒவ்வொருத்தருடைய தாட் பேட்டர்ன்ஸ், அது எல்லாமே இவர் மேலே ஒரு இம்பேக்ட் இருக்குது. ப்ளஸ் இவரும் அதை எப்படி பார்க்குறாரு. சும்மா நம்ம போய் நம்ம லைஃப்பை முடிச்சுக்க மாட்டோம். என் லைஃபோட மொத்த மூமெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டு நான் சாக போகிறேன்றது சும்மா நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்ஸ்க்கும் நம்மளுடைய தாட் பேட்டர்ன்ஸ், நம்மளுடைய மூவ் அந்தளவுக்கு இருக்குது. ப்ளஸ் சுற்றி இருக்கவங்களோடது இருக்குது. ஸோ நான் வளவலன்லாம் சீரியஸ்லி நான் என்னோடய இன்டென்ஷன் வளவலன் பேசுகிறது கிடையாது. அடித்தளத்தில் ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. சாரி, உங்கள் லைஃப்ஸ்க்கு நீங்கள் முடிக்க போகிறீங்கன்ற லெவலுக்கு நீங்கள் போகும்போது தயவு செஞ்சு யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, ஒரு மாதிரி டிப்ரெசிவ் மைண்ட் செட்டாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னா, அதுக்கு எலி மறுபடியும் வந்துருச்சு. அதுக்கு சைக்கலாஜிக்கலி என்ன பண்ணணுமோ சாரி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, நான் இப்போ வந்து அந்த செட்டிங்லேருந்து நான் இன்னொரு செட்டிங்க்கு மூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். லைஃப்பில் வந்து அதுவும் எலி மறுபடியும் வந்தாப்புல தப்பக்கம் தட்டணும். ஐயோ, இப்போ பாருங்களேன், நான் இப்படின்னு தான் பண்ணேன். தலைமை வந்து ரொம்ப லேசாக இருக்கிறனால, ரொம்ப லேசாக ஃபெதரியாக இருக்கிறனால இப்படின்னு ஒன்றே இப்படி பண்ணாலே புதக்கணும் பறந்துடுறாப்புல. இங்கே பாருங்களேன், இப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி தெரிகிறாப்புல, இப்படி திருப்பி வச்சா ஒரு மாதிரி இருக்காப்புல. நம்ம லைஃப்பும் இப்படி தானே. ஸோ ப்ளீஸ் உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்கள் வந்து அநியாயத்துக்கு காலியாக இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 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 துறையை மட்டும் வந்து உளவியல் துறையை வந்து அவ்வளோ ஹைப் பண்ணி எப்படி வந்து தேவையில்லாமல் நியூஸ் பேப்பரில் வந்து இவர் அடுத்த காதலரை இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அது இதுன்னு சொல்லிட்டு அந்த திரைத்துறை இதை மட்டுமே ஓவராக ஹைப் பண்ணுறது. அதுக்கப்புறம் நியூஸில் வந்து இவரோட இந்த நடிகருடைய அம்மா அப்பாவை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனலாக அவங்க அம்மா அப்பா பார்க்குறதெல்லாம் ஒரு நியூஸாக போடுவீங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேர் ஆகிறாங்க, அந்த நியூஸ்லாம் நான் உள்ளே போய் பார்க்கலங்க. இந்த ஆக்ட்ரஸோ இல்லை இந்த ஹியூமனோ ஒருத்தவங்க கூட பாருங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தர் பண்ணுற மூவும் ஒவ்வொருத்தருடைய லைஃப்ஸ் மூவும் கண்டிப்பாக வந்து சக ஹியூமனுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், உலகத்துக்கு இம்பேக்ட் பண்ணும். மேபி அவங்கெல்லாம் வந்து ஒரு 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 வெளியில் கூடிய ஒரு 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 துறையில் இருக்கிறாங்க, ப்ளஸ் வெளியே தெரியுறாங்கங்கும் போது இம்பேக்ட் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறேன். அவங்களும் ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கணும். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து ஜூம் போட்டு அதை பார்த்து அதை வந்து ஒரு ஹைப் பண்ணி எவ்வளோ ஒரு நான்லாம் யோசித்தேன். ஐயே பையன் அம்மா அப்பா பார்க்குறது இல்லை, அவங்களுடைய பர்சனல் அவங்களுடைய பெட்ரூம் ஸ்டப்ஸ் வந்துட்டு அது அவங்களுடைய பர்சனல், அது எப்படி நம்ம வந்து போய் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி தெரியலாம், ஆனால் ஆசச் அது இப்படி இருக்கலாம், நமக்கு தெரியாது, நம்ம சொல்ல முடியாது, ஜஸ்ட் லைக் தட். ஸோ ப்ளீஸ், அது ஒரு துறையை மட்டும் நான் வந்து அப்படியே வந்து தூக்கி உயர்த்துறதுக்காக சொல்லலை. பட் ஆனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, டோட்டலி லைஃப் கத்தம் பண்ணுற மாதிரி ஸ்டேட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுற்றி இருக்கிற அந்த கின் இருக்காங்க பார்த்தீங்களா, கனெக்டடாக இருக்கிறவங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட வந்து அந்த டைமில் வந்து சமயோஜிதமாக இல்லை நம்ம எப்படி மூவ் எடுக்கணும் எப்படி பண்ணணும் அது அந்த மொமெண்ட்டில் இது பண்ண முடியலங்கிறனால தான் அந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு மூவ் எடுத்துடுறாங்க, லைஃபையே ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்றாங்க. அப்போ அந்த கூட இருக்கிறவங்களுடைய மூவ், அந்த கூட இருக்கிறவங்களுடைய சாரிங்க பக்கத்தில் இருக்க தட்டி விட்டோம், கூட இருக்கிறவங்களுடைய மூவ் அது எவ்வளோ பாருங்களேன். பக்கத்தில் வந்து சில பல போன வருஷத்து கேலண்டர் அது அப்படியே கிடக்கு. ஸோ அப்படி அது அப்படியே தூசி படிஞ்சு அந்த மாதிரி இருக்கா,
ஸோ அது பக்கத்தில் இருக்கும்போது இப்போ நான் என் கையை வந்து இப்படி அதில் எடுக்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ஒரு என்னுடைய ஹேண்ட் மூமெண்ட் வந்து அதை ஒரு விதமாக வந்து இது பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹேண்ட் மூமெண்ட் இதே வந்து ஒரு விதமாக தெரியும், அந்த பிரைட்னஸ்ஸு அது இதுன்னு இருக்கும். இப்போ நான் அங்கிட்டு வெளியிலேருந்து எடுக்கும் போது ஒரு விதமாக பிரைட்னஸ் இருந்துச்சு, இப்போ வரும்போது ஒரு விதமாக இருக்குது. ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங், ரைட்? ஸோ நம்மளுடைய இந்த மாதிரி அவுட்வேர்ட் மூவ்ஸே எப்படின்னா, ஆனால் இது பாருங்களேன், இந்த பட்டர்ஃப்ளை செம இல்லை? இந்த கலரு, அந்த பிளாக் கலர் அந்த அந்த அப்படியே அந்த பிளாக் கலர் இருக்குது பேட்டர்னு, ஒவ்வொரு பிளாக் கலர் இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்களேன், வேறு லெவலுங்க. பட் ஆனால் சீரியஸ்லி இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் தெரியுமா, இதை ரொம்ப ரசித்து இது பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. ஏன் அப்படின்னா இது இப்போ கத்தமாயிடுச்சு. இப்போ இதுவே எனக்கு இப்படி இருக்குன்னா, அப்போ நான் அந்த என்னோடய எனக்கு கனெக்டடாக இருக்கிற அவள்னு சொல்கிறேன், அவங்கன்னு வச்சுக்குவோம், அவளுக்கு அப்போனா அந்த ஹியூமன் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ ஸோ நம்ம வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு சில டைம்ஸ் என்னென்னா நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியாது ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக காலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விதம். பட் ஆனால் நமக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது ஒருத்தர் ஒரு விதமாக வந்து அவங்களுடைய மைண்ட்ஸ்கோ வந்து அவங்களோட மைண்டோட மூவ் வந்து ஒரு மாதிரி காலியான ஃபேஸில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம தான், ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டம், குஷ்டமப்பா நிலைமையில தான் இருப்பாங்க. குஷ்டம்னா அந்த குஷ்டம் சொல்லலைங்க, காமெடியில் வரும்ல, ஒரே கஷ்டமப்பா ஒரே குஷ்டமப்பா அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்போ சுற்றி இருக்கிற நம்மளுடைய மூவ் மேட்டர்ஸ் தி மோஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் எனக்கு இந்த செகண்ட் இதுதான் தோணுது. ஐம் நாட் மீனிங் அஸ் அ சொல்யூஷன் சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. பட் வாட் ஐ ஃபெல்ட் ரைட் நவ் திஸ் ஜங்ஷனில் எனக்கு தோணுன விஷயம், சுற்றி இருக்கிறவங்களுடைய மூவ் நான் மறுபடியும் இதான் சொல்கிறேன், அது ஒரு வேஸ்ட் பேப்பர் கீழே போடுறதா இருக்கட்டும், நானும் அதுக்காக சூப்பர் இந்த பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண அப்போ நான் சொல்லலை. ஆனால் நம்ம குடிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்துட்டு டபக்குன்னு ஒரு ஃபேண்டா டப்பாவோ ஏதோ ஒன்று நம்ம இன்னைக்கு கூட பார்த்தேன் எடுத்து போட்டுடுறோம் நம்ம. சம்ஹவ் வாட் ஆல் வி டூ தட் ஹேஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட். இப்போ பக்கத்தில் வந்துட்டு குழந்தைலாம் இருப்பாங்க, அவங்க விளாட்றாங்க, அதில் இருக்கிறத எடுத்து வந்துட்டு குழந்தைக்கு தெரியாது, அதை எடுத்து வாயில் வைக்கலாம், they can do anything, right? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தரோட லைஃப்பையே அவங்க முடிக்க போகிறாங்கன்னா, சில டைம்ஸ் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும், சில டைம்ஸ் சென்ஸ் பண்ண முடியாத ஸ்டேட்டில் இருக்கும். சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நம்மளோட மூவ் ரொம்ப ஹியூமேனாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹியூமேனாக இருக்கணும்னு சொன்னோன்னா, இப்போ நான் சொல்கிறேன்னா அதிலே எல்லா விதமானதும் எல்லாமே வந்துருச்சு. அதில் நம்ம வந்து என்ன மாதிரிலாம் வந்து எப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவங்க என்னைக்காக இருந்தாலும் நம்ம கத்தமாக தான் போகிறோம், காலியாக தான் போகிறோம், இந்த மாதிரி தவறத்தான் போகிறோம், இறக்கத்தான் போகிறோம். பட் ஆனால் அந்த பீரியட் வறக்கும் போதுங்கிறேன், ரொம்ப ரோல் ஆகுதுல, பரவாயில்ல, அந்த பீரியட் வரும்போது கச்சக் பூச்சா ஆகலாம். பட் ஆனால் ஏன் தெரியுமா, ஏன்னா நான் இப்போது அந்த 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 தம்பியோட ஸ்டேட்டு கனெக்டடு ப்ளஸ் மற்றவங்களோடது இந்த மாதிரி கொஞ்சம் அதுக்குள்ளே அப்படியே நான் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் இது பண்ணுறனால இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேரிங். ஸோ நான் வந்து ஒரு 4 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் தான் இதுக்கு வந்து சாரி மை ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் ஃபைன் பட் இட்ஸ் ஓகே, தீஸ் ஆர் மை ஃபிங்கர்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். பட் அது இது அப்படி இது பண்ணுறது நெயில் பாலிஷ்னு சொல்லல, ஃபிங்கர்ஸோட எண்டு இது அது இதுன்னு அந்த மாதிரிலாம். சரி ஓகே ரைட்டு. நம்ம ஆர்டிஃபிஷியலாக மற்ற இதுக்குன்றதுக்காக நம்ம சும்மா வந்து வெளியில் அவுட்வர்டாக நீட்டுன்னு கிடையாது, நம்ம ஒரு மாதிரி அந்த அப்படியே வாவ் எலமெண்ட்டாகவே இது பண்ண முடியாதுல்ல. என்னோடய க்ளோஸி ஒருத்தி அவள் வந்துட்டு சும்மா வந்து இந்த அவதாரோ ஏதோ ஒரு இதில் வந்துட்டு இது பண்ணலாம்ல, அந்த மாதிரி சும்மா அவளோட ஷார்ட் அனுப்புனா செம்மையாச்சு உண்மையிலே. ஆனால் அப்புறம் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் நம்ம மொசரக்கட்டை நம்ம சொன்னது முகத்தை அது சும்மா ஃபன் டேர்மில் சொன்னது. ஸோ முகம் வந்து இப்படி வந்து ஒரு 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 முகத்தில் குழி இல்லாமல் பிம்பிள் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின் வந்துட்டு அது வந்துட்டு, ஆனால் அது பியூட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது என்னென்னா அது செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. பட் ஆனால் ஒரு நேச்சுரலுங்கிறது இது தானே, அந்த முகத்தில் என் முகம்லாம் இப்போ கர்ம கொடூரமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டுக்கு நம்ம நின்று ஒரு 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 சமையக்கட்டில் வந்து சமையல் அறையில் வந்து நம்ம வந்து
இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணும்போது இப்போ இந்த ஜங்ஷனில் இப்போ இங்கே ஃபேன் போடாமல் நிற்கும் போது உடம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்கு. ஸோ வேர்வை வந்து அப்போ பாடியில் ரோல் ஆகும்போது அது ஒரு மூவ் எடுக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டாண்ட் ஒரு எடுத்து சரி ஓகே இப்போ ஃபேன் வந்து ஒரு ஸ்டில் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஒரு ஸ்வெட் வந்து ஒரு ரோலிங் ஃபேஸில் இருக்குது. அப்போது ரோலிங் சார் எனக்கு வந்து அந்த அருவி படத்தில் வர்றது தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து இதே மாதிரி வாழ்ந்துரு, நீ வந்துட்டு பிறக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு ஒரு இப்படி நாங்கள் சொல்கிறபடியெல்லாம் நீ வந்துட்டு பேட்டர்னில் வாழ்ந்துடணும், படிச்சிடணும், அது செய்யணும் இது செய்யணும், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ நாங்கள் சொல்கிற மாதிரியே வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் படிக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு அப்படி கிடையாது. நிலவரது இன்னும் இருக்கத்தான் செய்யுது நிறைய பேரோட லைஃப்பில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்லுவோம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து குழந்தை பெற்றுக்கணும், குட்டியை போட்டுடணும், அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு அது இது செய்யணும். அதுலேயுமே நாங்கள் நிறைய இது வைப்போம். ஒரு மதர்ஹுட்னா நீ அவ்வளோ இது பண்ணணும். ஃபாதர்ஹுட் ஆப்வியஸ்லி இது ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, பையனுக்கும் நடக்குது, இட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த அருவி படத்தில் வர்ற மாதிரி தான் நீங்கள் இவ்வளோ சொல்லி அது இது அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இப்படி வாழ்கிறதுக்கு நான் எய்ட்ஸ் வந்தே செத்து போயிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1 செகண்ட்.